அந்த ரெண்டுத்தையும் இல்லாதபடி அவன் கைகேயி என்னுடைய மனைவிதான், பரதனும் என்னுடைய புத்திரன்தான், நீங்கள் ஏற்றுக்கணும், அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டுண்டாராம். தசரதனும் அப்பா நான் அப்போ இந்த அயோத்தியில் சம்சார சாகரத்தில் இருந்ததுனால நான் புரிஞ்சுக்கலையே தவிர, நான் சொர்க்காதி ரோகங்கள் வரும்போது இன்னுமா நான் புரிஞ்சுக்காமல் இருப்பேன், அதனால் நான் பரிபூர்ணமாக புரிஞ்சுக்கிறேன், அப்படியே நடக்கட்டும்னாராம். அப்படி ஒரு தசரதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுண்டாய் வாழலாம். உடனே இந்திரன் இந்த சமயத்தில் பயன்படுத்திட்டு, ராமா இந்திரன் தேரில் தானே, இந்திரனுடைய ரதத்தில் தானே தசரதன் வந்திருக்கார், அதனால் ராமா ஏதாவது உனக்கு ஏதாவது வர வேண்டாம், என்கிட்ட ஏதாவது வர வேண்டாம்னு கேளுன்றாராம். காரணம் என்னன்னா, ராமனால் எல்லாம் முடியும், ஆனால் தன்னை மனிதனாக பண்ணிட்டதுனால இந்திரன் தேவனா போயிட்டான், அதனால் ஏதாவது வர வேணா கேளுன்னா. உடனே பெருமாள் தான் வினயமாச்சே, விபீஷணன் சரணாகதி பண்ணுன உடனே பண்ணிட்டார் இல்லையா சமுத்திரராஜனை. சமுத்திரராஜன் சரண்யன் யாரு, சரணாகதன் யாரு, சரண்யனுடைய யோக்கியதை என்ன அப்படிங்கிறத அவன் கொஞ்சம் கூட யோஜனை பண்ணி பார்க்காத விபீஷணனிடத்தில் சக்கரவர்த்தி திருமகன் கேட்கிறார், இந்த மாதிரியான சாகரத்தில், இந்த சாகரத்தை தாண்டனுமே, இதுக்கு வழி என்ன பண்ணுறது விபீஷணான்னு கேட்கும் பொழுது விபீஷணன் சொன்னானா, ஏன்னா அவருக்கு என்ன, விபீஷணா நான் சரணாகதி பண்ணேன், எனக்கு ராமன் திருவடியை கிடச்சிடுத்து, அதனால் சரணாகதி பண்ணால் எது வேணாலும் கிடச்சிடும், அதனால் சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மருகதி, சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணுங்கோன்னு விட்டாராம். அதனால் பெருமாளும் அடேடே இவன் சொல்லிட்டானேன்னு ஒரு கோபத்தை காமிச்சிக்காம, மனசினால் நொந்தும் போயிடாம, பக்தன் சொல்லிட்டான்னா உடனே செய்யணுமா. உடனே 3 நாள் அங்கே பிராயோபவேசம் இருந்தால் சமுத்திரராஜன் வந்தேன்னு மேற்கொண்டு சரித்திரம் போகிறது. அப்போ அங்கே என்ன யோஜனை பண்ணணும், சரண்யன்னா யார், சரணாகதன்னா யார் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. அங்கேயே அவர் பார்க்கலையே. இங்கே என்னென்னா இந்திரன் கேட்குறான், என்ன வர வேணும், ஏதாவது வர வேணும்னா கேளுங்கோ தரேன் அப்படின்ன உடனே ராமபிரான் சொல்கிறாராம், இந்த யுத்தத்தில் நிறையா வானராள்லாம் பேருப்பா, அதனால் இந்த வானராளில் படைச்சுட்ட வாழும் இருக்கா, இருந்தும் சில பேர் போயிருந்து விட்டு போயிருந்ததுன்னா அந்த வானராளுக்கு உயிரை கொடுத்து மறுபடியும் பழைக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இந்திரன் செய்யறேன்னு விட்டாராம். அதே மாதிரி செஞ்சுட்டாராம் இந்திரன், எல்லாரும் பழைச்சு விட்டாலாம் அந்த மாதிரி. அப்புறம் இங்கேருந்து கிளம்பும் பொழுது ராமபிரான் சொன்னாராம், நீலன்னு ஒருத்தன், அவன் தான் இந்த படை தளபதி, ராமனுடையதான சைன்யத்துக்கு நீலனை கூட்டி எல்லா வானராலும் இருக்காருன்னு எண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாரா. இது அருணாச்சல கவிராயர் சொல்கிற கற்பனை கதை. உடனே எல்லா வானராலையும் 1 1 2 3 4 வரிசையாக எண்ணினாரா. ஒருத்தர் மிஸ்ஸாம், ஒரு குட்டி குரங்கை காணும்னு நீலன் சொன்னாராம். நம்ம ராமகைங்கரியம் பண்ணதில் ஒரு குட்டி குரங்கை காணும், அந்த குரங்குக்கு வசந்தம்னு பேர், அந்த குட்டி வானரனை காணும்னு. அதை சொன்ன உடனே அவர் ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருந்தாரா, தோ பார்த்துட்டு வரேன், ஒரு நிமிஷம் இருங்கோ அப்படின்னு இப்போ ராமனிடத்தில் உத்தரவு வாங்கிட்டு யமதோகத்துக்கு போயிட்டானோ. ஏன்னா யாருக்கு பிராணன் பிரிஞ்சாலும் உயிரும் தருமனையே நோக்கும் உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு பெயரும் கருங்கடலே நோக்குமாறு உன் பூ உயரும் கதிரவனே நோக்கும். ஆறுகள்லாம் புறப்பட்டு கொடுத்துனா எங்கே போய் சேரும்னா சமுத்திரத்தை தான் போய் சேருமா. பெயரும் கருங்கடலே நோக்குமாறு. அதுதான் ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்றார், ஆகாசாஸ்பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரः கேசவம் பிரதிகச்சதி. அதே மாதிரி இந்த பெயரும் கருங்கடலே நோக்கு சமுத்திரத்தை போய் எப்படி அடையிறதோ, உயிரும் தருமனையே நோக்கும். உன்னுடைய பிராணன் பிரிஞ்சு கொடுத்துன்னா அது எங்க போகும்னா யமதர்மராஜன் இடத்துல தான் போகுமா. உன் தாமரையாள் கேள்வன். அதனால நீ இருக்கிற பரியந்தம் லக்ஷ்மி நாராயணா லக்ஷ்மி நாராயணான்னு அவனை நினைச்சுட்டு இருக்கணுமா. உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே சயேகா. வேதத்தை சொல்றத ஆழ்வார் சொல்றார்.
ஒருவனையே நோக்கும் உணர்வு அவனே அகல் ஞாலமுண்டுமிழ்ந்தான் அவனே அகுதுண்டுமிழ்ந்தான் அலன்